ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் கடையில் பார்க்கலாமா. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதை போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா சாம்பார் பொடி 2 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஒரு அரை உருளைக்கிழங்கு இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா தண்ணி சேர்த்து அது ஒரு 5 விசில் விட்டால் போதும். நல்லா குழஞ்சிரும். நான் ஒரு 6 விசில் விடுவேன் எப்போவுமே. 6 விசில் விட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாளிசம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கடுகு தாளிசம்லாம் பண்ணிவிட்டேன். நீங்கள் லாஸ்ட்டில் தாளிசம் பண்ணிங்க வத்தல் எல்லாம் போட்டு தாளிசம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.